இப்போ கும்பம்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பிராணாயாமம் பண்ணும் பொழுது கும்பகம்னு ஒன்று உண்டு. ரேச்சகம், கும்பகம், பூரகம் அப்படின்னு 3. இதில் பூரகம்னா மூச்சை உள்ளே இழுக்கிறது, ரேச்சகம்னா வெளியில் விடுறது. இந்த உள்ளே இழுத்து வெளியில் விடுறதுக்கு இடையில் கொஞ்ச நாள் இந்த மூச்சை நிறுத்தி வைக்கணும், அதுக்கு கும்பகம்னு பேர். இதுபோல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முழுவதும், இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுடைய அருட்சக்தியை ஒரு இடத்தில் நிலைநிறுத்துவதனால அதற்கு கும்ப அபிஷேகம்னு பேர். கும்பகம் பண்ணுதல், இறை சக்தியை நிலைநிறுத்துதல்னு அர்த்தம். அந்த பேரில் தான் அது கும்பகம்னு வந்திருக்கே தவிர, கும்பத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறது கலசாபிஷேகம்னு போடலாமா, அப்புறம் கும்பாபிஷேகம்னு போடுறது மாதிரி அப்படின்னு ஆகிடும். ஜடாபிஷேகம், கலசாபிஷேகம், கும்பாபிஷேகம் அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கப்படாது. அதுக்கு ஏன் கும்பம்னா பேருனா, அதுலேயும் இறைச்சக்தி நிலைநிறுத்தப்படுவதனால தான் அந்த கலசத்துக்கு கும்பம்னு பேர். அதனால் கும்பாபிஷேகம்ங்கிற ஒரு பேருக்கே இவ்வளவு தாத்பரியங்கள், விளக்கங்கள் இருக்கிறதுனால நாம் இந்த விஷயங்களில் பிரவேசிக்கும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல வழிகளை கை கொண்டு பாரம்பரியமான முறையில் முன்னோர்கள் சொன்ன வழிகளை கடைபிடித்து ஒழுகி நல்லருள் பெற்று உய்வோமாக. இதில் தீர்த்த நீராடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னருடால் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாயின்னு அப்பர் சுவாமிகள் அருளி செய்கிறார். அது மாதிரி தீர்த்த நீராடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியமானது நம்ம ஹிந்து சமயத்தில். அதனால தான் பல ஊரில் இப்போ எல்லா நதிகளும் புண்ணிய தீர்த்தமாக இருந்து ஒரு விசேஷங்களை சொல்லி கும்பமேளா முதலான தீர்த்தாடனங்களையும், காசி முதலான க்ஷேத்திரங்களில் வாரணாசியினுடைய பல கட்டங்களை ஏற்படுத்தி, புண்ணிய தீர்த்த கட்டங்களாக ஏற்படுத்தி அங்கெல்லாம் ஸ்நானம் பண்ணால் ஒரு விசேஷம்னு சொல்லி தீர்த்த நீராடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பிரதாயமாக, சடங்காக நம்முடைய இந்து சமயத்தில் இருக்குது. அதில் இந்த கும்பாபிஷேக தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் தீர்த்தலும் விடற்பொருட்டாகும் என்கின்ற தொல்காப்பிய செய்யுளுடைய சொல்லதிகார சொல் நமக்கு நம்முடைய ஜன்மாந்தரமாக இந்த ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய பாவங்கள் தீர வேண்டுமென்றாலும், அந்த ஆன்மாக்கள் தாங்கள் முயன்று பாவங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினாலும் அதற்கு வாய்ப்பாக அமைகின்ற நீர் எதுவோ அதற்கு தீர்த்தம் என்று பெயர். ஆகையினால நாம் எத்தனையோ பிறவிகள் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கோம். அதனால் நமக்கு கணக்கு தெரியாது. ஏறு கங்கை மணல் எண்ணில் இந்திரருங்கிறா. அது இந்திரனுடைய பிறவி எப்படின்னா, கங்கை மணலை எண்ணம்னா எத்தனை இருக்குமோ அவ்வளோ இந்திரன் வந்திருக்காளாம். இப்போ நாமெல்லாம் எப்படின்னு சொல்லுவோம், நமக்கெல்லாம் எத்தனை பிறவின்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால அப்படி பல பிறவிகளை எடுத்திருக்கக்கூடிய நாம் எதனால் இந்த மனித பிறவியை எடுத்திருக்கோம்னா, இதுக்கு புருஷார்த்தங்களை அனுபவிப்பதற்காக. இந்த புருஷார்த்தங்கள்ங்கிறது என்னன்னு கேட்டால், எல்லா சங்கல்பத்திலையும் எல்லா ஊர்லேயும் சொல்லுவா, தர்மார்த்த காமிய மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம். 4 வித பலன்களை கொடுக்கக்கூடிய புருஷார்த்தங்கள் சித்திக்கிறதுக்காக இந்த பூஜையை பண்ணுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதுதான் வேதத்தினுடைய சாரம். மனிதனாக பிறந்தவர்கள் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். தர்மம், அர்த்தம், அதன் மூலமாக பொருள் ஈட்ட வேண்டும், வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்புறம் தர்மார்த்தம், காமியம், அதனை கொண்டு பொருள்களை கொண்டு நல்ல சத்காரியங்களையும் புண்ணிய காரியங்களையும் பண்ணி நுகர வேண்டும். காமியம் அதான் அடைதல். காமியம்ங்கிறது ஆசைப்பட்டு செய்ய வேண்டும். ஆசைப்பட்டு எதை செய்யணும்? சத்காரியங்களை பண்ணணும். காமியம். இது 3த்தையும் கரெக்டாக செஞ்சோம்னா மோட்சத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது. இதை வழிகொண்ட வேத வழியில் வந்த திருக்குறளும் என்ன சொல்கிறதுன்னா, முதல் அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால்னு வச்சுருக்கு. காமியம்ங்கிறத தர்மம், அர்த்தம், காமியம்ங்கிறது தான் திருக்குறளும் சொல்கிறது. இது 3த்தையும் ஒழுங்காக இருக்கிறவாளுக்கு தானாகவே மோட்சம் கிடைக்கும். வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்வார், வானுரை தெய்வத்துள் வைக்கப்படும்னு இந்த பொய்யாமொழி புலவர் அருளி செய்கிறார். திருவள்ளுவரை சொல்லும் பொழுது அவரோடு இருந்த சமகாலத்தவராகிய புலவர்களும் அவருக்கு பின்னாடி அவரை புகழ்ந்து பாடியவர்கள் புலவர்கள், சங்க புலவர்கள்லாம் வேதத்தை தமிழ் பண்ணார்னே சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறான்னா, வடமொழியில் வேதங்கள் இருக்கிறது பிரம்மதேவனுக்கு மனதுக்கு தோன்றி தமிழில் இது மாதிரி ஒன்று இருக்கணும்னு ஆசைப்பட்டு திருக்குறளை பிரம்மதேவனே திருவள்ளுவராக அவதாரம் பண்ணி இந்த திருக்குறளை பண்ணினார்னு சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் சிறப்பாக வேத வழிதான் திருக்குறள் அப்படிங்கிறதும் நம்ம தமிழ் சமுதாயமும் இந்த பாரத சமுதாயம் வாழ்கவேங்கிறார் பாரதியார். அப்படி இந்த பாரத சமுதாயமும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, சனாதனம்னா ஏதோ ஹிந்து மதம் அது இதுன்னு பேசாமல், சனாதனம்னா எப்போ தோன்றியது, யாராலும் தோற்றுவிக்கப்படாமல் அனாதியாக பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை நாமும் கடைபிடித்து நம்முடைய ஆன்ம வழியில் உயர்வடைவதற்கு உரிய நல்ல கதியை அடைவோம். அதற்கு இது மாதிரியான கும்பாபிஷேகங்கள் ஒரு வாய்ப்பாக அமையும்.
அதில் இருக்கக்கூடிய தீர்த்த நீர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழுவக்கூடிய தீர்க்கக்கூடிய தானாகவே தீர்வதாக இருந்தாலும் நாம தீர்த்து கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் அந்த பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய தீர்தலும் தீர்த்தலும் விடற்பொருட்டாகுங்கிற தொல்காப்பியத்தினுடைய வழியை சொல்லி இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து அந்த புனித நீரால் உங்களுடைய சிரசிலை புரோட்சணம் செய்து கொண்டு அதன் மூலமாக பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு இந்த லோகத்தில் க்ஷேமமாக எல்லா சௌபாகியத்தோடையும் வாழ்ந்து